ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டைலில் சேப்பக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கலாம் தாங்க பார்க்க போகிறோம். சேப்பக்கிழங்கா கழுவி எடுத்துட்டு குக்கரில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் போல் உப்பை போட்டு சேப்பக்கிழங்கு போட்டு 2 விசில் விட்டுறடலாம். அந்த கேப்பில் துருவன தேங்காய் 2 கைப்பிடி அளவு, மீடியம் சைஸு வெங்காயம், மீடியம் சைஸு தக்காளியை நறுக்கி போட்டுக்கிடலாம். வறுத்து பொன்னிறமாக வச்சுருக்க சீரகமும் வெந்தயமும் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். 5லேருந்து 6 பூண்டு பல்லே சேர்த்து நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். 2 விசில் ஆகிட்டுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா சேப்பங்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போட்டு பொடிச்சு வந்த பிறகு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிடலாம். தோலெல்லாம் சீவி வச்சுருக்க அது சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூளும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து புளிக்கரைசல், குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு குழம்ப கொதிக்க விட்டுறலாம். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதத்தில் சேப்பங்கிழங்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.